விஷால், காஜல் அகர்வால் நடிப்பில் சுசீந்திரன் இயக்கியுள்ள படம் பாயும் புலி. வேந்தர் மூவிஸ் இதை தயாரித்துள்ளது. இப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா சமீபத்தில் சத்யம் திரையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் வைரமுத்து பேசுகையில், ஒரு மேடையில் பேசுகின்றவர்களுக்கு தருகின்ற மரியாதை அங்கு கட்டி காக்கின்ற கனத்த மௌனம்தான். கரவொலிகளால் கருத்துக்கள் காயப்பட்டு விடக்கூடாது. நல்ல மௌனம்தான் கருத்துக்களை வாங்கி வைத்துக் கொள்கிற நல்ல வாகனம். பாயும் புலி படத்தை வாழ்த்துவதில் எனக்கு உரிமை இருக்கிறது. முழு படத்தையும் பார்த்தவன் என்கிற முறையில் எனக்கு உரிமை உண்டு என்றார். காரணம், சுசீந்திரன் அப்படி இயக்கியுள்ளார். விஷால் உயரமானவர்தான். சுசீந்திரனின் இந்த படத்திற்கு பிறகு ஓர் அங்குலமாவது உயர்வார். காரணம், படத்தின் நம்பகத்தன்மை அப்படி உள்ளது. சினிமாவே நம்ப வைக்கப்படுகிற தொழில்நுட்ப பொய்தான். பொய்யின் அடியில் உள்ள சத்தியத்தை நம்ப வைப்பதுதான் சினிமா. அதற்கு தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். விஷாலின் கலை வரலாற்றில் இது ஒரு முக்கிய படமாகும். இந்த படத்திற்கு நான் 1.5 நிமிட பாடல் ஒன்று எழுதியுள்ளேன். 1.5 நிமிடத்தில் பாட்டு என்கிற போது அதுவே தண்டனைதான். சாலையின் குறுக்கே கடக்க பயப்படும் பெண்ணை பற்றியதான் அந்த பாடல். அதில் நடித்த காஜல் இப்போது தமிழ்நாட்டு நடிகையாகிவிட்டார். தமிழ் குடிமகளாகிவிட்டார். அவரை நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆனால் அடுத்த மேடையில் அவர் தமிழ் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம், பாமரனின் கவிதை, சினிமா பாடல்கள். நான் 8000 பாடல்கள் வரை எழுதியிருக்கின்றேன். 7965 பாடல்கள் மெட்டுக்கு எழுதியிருக்கின்றேன். 35 தான் பாட்டுக்கு மெட்டு, கவிதைக்கு மெட்டு என்று அமைத்திருக்கிறார்கள். சுசீந்திரனின் வெற்றி சூத்திரம் என்ன தெரியுமா? ராமாயணத்தில் வனவாசம் வரும்போது கதை உட்கார்ந்து விடும். அங்கே மாரீசன் என்கிற பாத்திரத்தை வைத்து வால்மீகி கதையை எழ வைத்திருப்பார். மகாபாரதத்தில் அஞ்ஞான வாசம் வரும்போது கதை போரடிக்கும். கதை உட்காரும் இடம் அது. அப்போது கீசகன் என்கின்ற பாத்திரத்தை கொண்டு வந்து வைத்திருப்பார் வியாசகர். அதன் பிறகு கதை ரெக்கை கட்டி பறக்கும். அதுபோன்றுதான் சுசீந்திரன் படங்களில் இடையில் ஒரு பாத்திரம் வந்து கதையை வேகப்படுத்தும். இதுதான் சுசீந்திரனின் சூத்திரம். இதை வளரும் இயக்குநர்களுக்கும் எதிர்கால இயக்குநர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என் வரிகளுக்கு இசையமைத்த இமானுக்கு நன்றி என்றார் கவிஞர் வைரமுத்து.